போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் மென்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் மென்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை பத்தி கேட்க வந்திருக்கோம். கேளுங்க. அடிக்கடி ப்ரேயர் பண்றோம், ஆனா டெய்லி ஏசப்பா நாங்க பண்ற ப்ரேயர்லாம் கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகம் எங்களுக்குள்ளேயே வருது. அவங்க நாங்க பண்ற ஜெபத்தை கேட்காங்களா இல்லையாங்கிறதே என்னால உணர முடியல. நல்ல ஒரு சந்தேகம். அநேகருக்கு இந்த சந்தேகம் வருது. வேதம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சங்கீதங்களின் புத்தகம் 65வது சங்கீதத்துல 2வது வசனம் அருமையா ஒரு காரியத்தை சொல்லுது. தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கேளுங்கள் தரப்படும்,
தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இது ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய உணர்ச்சிகள் நம்மளை ஏமாற்றிடுது. நம்முடைய சந்தேகங்கள் அநேக நேரத்தில் அடிப்படை இல்லாமலே இருக்குது. எல்லாவற்றிற்கும் அடிப்படை வேத வசனம் தான். உங்களுடைய ஜெபத்தை குறித்த காரியமானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அடிப்படை வேத வசனம் தான். முதலாவது சத்தியம் என்ன சொல்லுது? ஃபேக்ட். சத்தியம் என்ன சொல்லுகிறது? நம்ம பார்த்தோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை குறித்து நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன வேதம் சொல்லுகிற அந்த சத்தியத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். இரண்டாவது, வேதத்தின் மேலையும் தேவன் மேலையும் உங்களுடைய விசுவாசம் அசையாததாக இருக்கணும். ஜெபிக்க சொன்னது யாரு? ஆண்டவர். அப்போ அவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயம் என்ன செய்றார்? கேட்கிறார். சரிதானா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். கடைசியாக தான் ஃபீலிங் அண்ட் எமோஷன். ஏன்னா சில நேரங்களில் எமோஷன் ஃபீலிங் இல்லாமலே ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை அவர் செய்கிறத வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் நம்ம உணர்வு சொல்லும், என்ன இது நடக்காதுன்னு, ஆனால் அதுதான் நடக்கும். சில நேரத்தில் இப்படி நடந்துரும் அப்படின்னு நம்முடைய உணர்வு சொல்லும், ஆனால் அது என்ன செய்யாது? நடக்காது. நிறைய நேரங்களில் நம்முடைய உணர்வுகள் நம்மளை ஏமாற்றி இருக்குது. ஆனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்மளை ஏமாற்றவே மாட்டார். முதலாவது என்னது? சத்தியம், ட்ரூத், ஃபேக்ட். இரண்டாவது ஃபெய்த். மூன்றாவது கடைசியாக தான் ஃபீலிங். இந்த 3 எஃப்ஐயும் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. ஃபேக்ட், வேத வசனம், இயேசு சந்த வாக்குத்தத்தங்கள். இரண்டாவது அதன் மேலே விசுவாசம், ஃபெய்த். கடைசியாக ஃபீலிங். ஃபீலிங் நெகட்டிவாக இருந்தாலும் வேத வசனம் ஒருபோதும் எதிரடையாய் வராது, நெகட்டிவாக வராது. ஃபீலிங் நெகட்டிவாக இருந்தாலும் தேவன் நமக்கு எதிரடையாய் வர மாட்டார், நெகட்டிவாக இருக்க மாட்டார் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தில். சரிதானா? அப்போது நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, நீங்கள் ஜெபித்து முடிக்கும் போது எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு எழும்பணும்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எதன்படி? அவர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி. அவர் யார்? உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். சரிதானா? இதில் நீங்கள் எந்த வகையிலும் சந்தேகத்துக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மாறக்கூடியது, சூழ்நிலைகள் மாற்றும் அதை. ஆனால் வேத வசனமும் தேவனும் மாறாதவன். உறுதியா இருங்க, உங்க ஜெபத்துக்கு நிச்சயம் பதில பார்ப்பீங்க. தேங்க்யூ. இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் இவ்வாறாக சொல்லுகிறது: தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேல் என்கிற ஒரு வாலிப மகனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த தானியேலுக்குள்ளாய் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். தானியேலின் காரியம் ஜெயமாக இருப்பதற்காக அவன் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் தன்னுடைய சரீரத்தை ராஜாவின் போஜனத்தினாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தானியேல் முதலாவதாக தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டான். எனக்கு அருமையான வாலிப மகனே, மகளே, இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், ஒரு ஜெயமுள்ள ஜெப ஜீவியம் வாழ வேண்டுமென்றால், முதலாவதாக நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வயதில், வாலிப வயதில் அதிகமான ஒருவேளை உங்களுடைய நண்பர்களோடு கூட நீங்கள் பழகி கொள்ளும் பொழுது அதிகமாக ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவம் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த பாவத்திற்கு நீங்கள் விலகி இருப்பதற்காக எந்த ஒரு பாவமும் என்னை அணுகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு உங்களுக்குள்ள அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏசப்பாவோடு கூட நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ரெண்டாவதாக தானியேலுக்குள்ளே என்ன இருந்தது என்று சொல்லி நீங்கள் வேதத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லி.
தானியேலுக்குள்ளாய் ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவன் தன்னை எந்த ஒரு காரியத்தையும் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் தன்னை தீர்மானம் பண்ணி கொண்டதுனால ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது. எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை கல்லூரியில் படிக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளாய் ஒரு விசேஷித்த ஆவி இன்றைக்கு வேணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த விசேஷித்த ஆவியை அந்த ஏசப்பா உங்களுக்கு இன்றைக்கு இந்த வேலையில் தர விரும்புகிறாங்க. நீங்கள் அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஜெப அனுபவம், ஜெப வாழ்க்கை ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். மூன்றாவதாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் அந்த வாலிபனாக இருந்த அந்த தானியேலுக்குள்ளாய் தன் தேவனை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும், எப்படியாகிலும் 3 வேளையும் ஜெபிக்க வேண்டும் சொல்லி அவனுக்குள்ளா ஒரு கட்டாயத்தின் பேரில் அல்ல, அவனுக்குள்ளா ஒரு மன விருப்பத்தோடு ஜெபம் பண்ணுறதை இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. தானியேல் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருந்தாலும் அவன் தன் தேவனாகிய கர்த்தரை, அதுவும் விசேஷமாக மேலறையில் போய் நின்று பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாக முழங்கார் படியிட்டு அவன் ஜெபம் பண்ணுறதை இந்த வேத வசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளா அந்த தானியேலுக்குள்ளா இருந்த அந்த ஜெப அனுபவம் வேண்டும் என்று சொல்லி நீங்களும் கேளுங்க. நீங்கள் என்னுடைய பகுதியில், நாங்கள் இருக்கிற பகுதியில், ஏசப்பா என் வீட்டுக்குள்ளே, எங்கள் சபையில், எங்கள் சமுதாயத்தில், எங்கள் கிராமங்களில், எங்கள் பட்டணங்களில், எங்கள் தேசத்தில் என்னையும் தானியேலை போல மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி நீ கேட்டீங்கன்னா அந்த ஏசப்பா உன் கூட இருந்து அந்த தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல இன்றைக்கும் உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைப்பாங்க. ஆனால் நீ ஒன்று செய்யணும். தானியேலை போல ஏசப்பா நானும் தீர்மானம் பண்ணுறேன், நானும் ஜெப அனுபவத்தில் வளரும்னு சொல்லி டெய்லி நான் ஜெபம் பண்ணணும். அதுவும் டெய்லி 3 வேளையும் ஜெபம் பண்ணணும். காலை, மதியம், இரவுன்னு சொல்லி டெய்லி 3 நேரம் ஜெபம் பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ணணும். 2வதாக அந்த தீர்மானத்தை நிலைத்திருப்பதற்கு விசேஷித்த ஆவியை ஏசப்பா நீ கேட்கணும். அந்த ஏசப்பா என்னையும் அந்த ஆவியினால் நிரப்புங்க, தானியேலுக்குள்ளே இருந்து அந்த ஆவி எனக்குள்ளே வரட்டும்னு சொல்லி நீ கேட்டினா அந்த ஆவியானவர் உன் கூட இருந்து உன்னையும் ஜெபம் அனுபவத்தில் வளர்ப்பாங்க. எனக்கு அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, என்னை ரட்சித்த ஆண்டவர் உங்களையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறா. நானும் வாலிப நாட்களில் ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னை ஏசப்பா இத்தனை வருடமாக ஆண்டவர் என்னை நடத்தி வந்ததை நினைத்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, தானியேலை போல பரிசுத்தமாக தன்னை காத்துக்கொள்வதற்காக, தானியேலை போல 3 வேளையும் ஜெபிப்பதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தினா அந்த தீர்மானத்தில் நிலைத்து இருப்பதற்கு அந்த விசேஷித்த ஆவியை ஏசப்பா உனக்கு தர விரும்புகிறாங்க. கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறோப்பா. தானியேலை போல நாங்கள் ஜெபிப்பதற்கு, தானியேலை போல நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல எங்களுடைய ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கு நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.